ஹலோ. ஆமாங்க மேடம், என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எல்லா பெண்களும் தாலி அறுத்து வாழா வெட்டியாக வாழணும். இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்தேன். என் மனைவி மாரியம்மாவளி தமிழை நேரில் வர சொல்லி புகார் கொடுத்தா எந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். புகார் கொடுக்க வரும்போது உடனே கட் பண்ணுறாங்க பாருங்கள். வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்த இன்னும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலீங்களே. அதாவதுங்க, வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் நடக்கவே கூடாது. கலெக்டர் மேலே எல்லா பொம்பளைக்கு மேலே தாலி அறுத்து வாழா வெட்டியாக வாழன்னு சொல்லி புகார் கொடுத்தேன். என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எவ்வளோ நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. வணக்கங்க, உங்களுக்கு எல்லாம் பைத்தியத்தையும் முடிச்சிருச்சுங்களா? புகார் கொடுக்க வரவங்கிட்ட புகாரை கேட்காம கட் பண்ணி விட்ட என்ன அர்த்தம்? அது யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நான் தான் விடமாட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறோம் தெரிஞ்சிருந்த தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரணும், இல்லைன்னு எவ்வளோ தாலி எடுத்து வாழா வெட்டியாக வாழணும். எல்லோரும் என்னை துரத்திட்டு வந்து எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்குது. இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. அருள்குமாரான மாதிரி இருக்கிற அதிகாரி அத்தனை பேர்த்துக்கு தண்டனை கிடைச்சாகும். ஓகேங்களா? இந்த நடிக்கிற வேலையை மயிரெல்லாம் எங்கிட்ட காட்டாத, சரியா? இந்த மாணிக்கத்தை காப்பாற்றணும், மசராண்டி காப்பாற்றணும், மசரை காப்பாற்றணும்னா எங்கிட்ட பேசாதீங்க. இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலை. அதாவது வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி 48 போலீஸ் ஸ்டேஷன் மேலே புகார் கொடுத்துருக்குறேன். என் மனைவி விஜயா எம்ஜிஆர் நகர தமிழ் வந்து என் கூட வாழ வரலைன்னா இன்னைக்கு எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது, தாலி எடுத்து வாழா வெட்டியாக வாழணும். என்னை துரத்திட்டு வந்து எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. என்னங்க, உங்கள் அதிகாரி எவனாச்சு திருட்டு சொல்லி கொடுக்குறானா? புகார் கொடுக்க வர்றவங்கிட்ட ஃபோனை கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி, இல்லை புகார் கொடுக்க வரவனை எவனை ஏமாற்றணும் சொல்லி எவனா சொல்லி கொடுக்குறாங்களா? என்னது? அது எமர்ஜென்சி வெங்காயம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நான் கால் பண்ணுறேன். என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழுக்கு என்னை தேடி வந்தாகணும். வணக்கங்க, வேலூர் ஸ்டேஷன் மேலேயும், சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், கரிவல்லை ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மை ஸ்டேஷன் மேலேயும் புகார் கொடுத்து இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலை. எல்லா போலீஸ்காரன் நாய் குடும்பமும் பிரிஞ்சு வாழணும். ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ விடாமல் தடுத்து அத்தனை குடும்பமும் பிரிஞ்சு தான் வாழணும்னு சொல்லி புகார் கொடுத்தேன். இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அதாவது வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனும் புகார் அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா செஞ்ச தப்பை மூடி மறைக்க பார்க்குறாங்க. அருள்குமாரனை மாதிரி எத்தனை நாய்களை காப்பாற்றணுக்கோசரம் என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? என் மனைவி என் கூட வாழ வரலைன்னா இனி எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்தேன். இன்னும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. வேலூர் ஸ்டேஷன் மேலே, வேளாண்மை ஸ்டேஷன் மேலே, சென்னிமலை ஸ்டேஷன் மேலே, கரிவல்லை ஸ்டேஷன் மேலே சேர்த்து புகார் கொடுத்துருக்குறேன். நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா உடனே கட் பண்ணுறாங்க. ஏங்க, உங்களுக்கு எதோ பைத்தியம் முடிச்சிருச்சிங்களா? புகார் கொடுக்க வரவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டு என்ன அர்த்தம்? அது நான் தான் விடமாட்டேன்னு தெரியுமில்ல. அப்போ தெரிஞ்சிருந்து தப்பு பண்ண என்ன அர்த்தம்? அது எவனை காப்பாற்றுறீங்க? எந்த நாயை காப்பாற்றணும் சொல்லி? அது எமர்ஜென்சி நடந்தாலும் எமர்ஜென்சி நடந்தானே நான் கூப்பிட்டு நடவடிக்கை இருக்குன்னு அப்புறம் என்ன மைத்துக்கு நடக்குது? அப்புறம் நீங்களே தப்பு குத்துணையா? சொல்லுங்கள். ஏதாச்சும் உதவி இல்லை. இனிமேல் உன் பொண்டாட்டி வந்து என் கூட வாழ்கிறாளா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பொண்டாட்டி வாழ்கிறாளா இல்லை என் பொண்டாட்டி என் கூட வந்து வாழ்கிறாளா? ரெண்டே பாயிண்ட்டு. நீ எல்லா நாய்களும் காப்பாற்றுறக்கோசரம் என்னை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்காத, புரியுதா? என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத. அது கடவுளையும் ஏமாற்ற முடியாது, என்னையும் ஏமாற்ற முடியாது. என்ன, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தால் விட மாட்டேன். வணக்கம் மேடம், இப்போ பேபி மேலேயும், சுஜாதா மேலேயும், சுபாஷினி மேலேயும் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் மேலேயும் 4 ஸ்டேஷன் மாவட்டத்து மேலேயும் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எல்லா பொம்பளைகளையும் தாலி அறுத்து வாழ வெட்டியே வாழணும். ஏன் மனைவி என் கூட வாழ விடாமல் தடுத்து அத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடச்சாகும். நான் தான் விட மாட்டேன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காதிங்க. என்னது? ஏய், பார்த்தீங்களா என்ன சாக்கு சொல்லி கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்தேன். இத்தனை வருஷம் புகார் கொடுத்துட்ருக்குறேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. ஏங்க மேடம், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தீங்களா, எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்கேன். மேடம், நான் புகார் கொடுத்தேன். இன்னும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. எல்லா ஸ்டேஷன் மேலேயும் சேர்த்து புகார் கொடுத்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் மேலே, எல்லா பொம்பளைக்கு மேலேயும் தாலி அறுத்து வாழ வெட்டியாக வாழணும்னு சொல்லி, என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா நீ எல்லா குடும்பமும் பிரிந்து வாழணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். அந்த சர்ச்சோட குடும்பமும் சேர்த்தி தான். ஏன்னா எல்லா பக்கம் பேசி வச்சு தான் தப்பு நடக்குது. என்னங்க மேடம்?
என் மனைவியை தமிழ் என் கூட வாழ விடாமல் இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்ற சொல்லி கொடுத்த தலைவி அம்மாள் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் இனி எதுவுமே நடக்கக்கூடாது. என் மனைவி தமிழ் என் கூட வாழ வழினா இனி எல்லா பெண்களும் தாலி அறுத்து வாழா வெட்டியாக வாழணும். இதுதான் என்னுடைய புகார். இனி நான் யாரையும் விடவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். என் வாழ்க்கைக்கு எடுத்த அத்தனை குடும்பத்துக்கு தண்டனை கிடைச்சாகும். வணக்கங்க. எவனா சொல்லி கொடுக்குறானுங்களா? என் ஃபோனை வந்தால் நீ ரெஸ்பான்ஸ் கொடுக்கார தம்பி அப்படின்னு சொல்லித்தரானுங்களா? இல்லை மேல் அதிகாரி எவனாச்சும் சொல்லி கொடுக்குறானுங்களா? சொல்லுங்கள். அப்புறம் ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வழியில எந்த தலைவி அம்மாவாக இருந்துச்சு, எந்த பொம்பளையாக இருந்துச்சு, தாலி எடுத்து வாழ வெட்டியாக வாழணும். என் மனைவி என் கூட சேர்ந்து வாழ வந்தே ஆகணும். வேலூர் ஸ்டேஷன், வேளாண் ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், கரிவல் ஸ்டேஷன், எந்த மயிறு ஸ்டேஷனும் நடக்கக்கூடாது. எந்தெந்த பெரிய பெரிய அதிகாரி எவன் சம்மந்தப்பட்டவனோ அத்தனை பேருக்கு குடும்பம் புரிஞ்சு வாழணும், தண்டனை கிடைக்கணும். நானும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்து எனக்கு தப்புக்கு மேலே தப்பு கொடுத்துருக்காங்க. என் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணுறது, அதை பண்ணுறது, என்னென்ன தப்பு பண்ணிச்சோ அத்தனை நாய்க்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். சும்மா இவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், வரமாட்டேங்கிறான்னு சொல்லி நீ வரக்கூடாதுன்னு சொல்லி தானே மந்திரத்தையே பண்ணி வச்சுருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எங்கேயும் போகக்கூடாது, எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லி தானே மந்திரத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் போலீஸ் உதவி தேவைப்படுனா போலீஸ் ஸ்டேஷனே நடக்கூட சொல்லி புகார் கொடுக்கணும்ல. அப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அருள்குமாரில் போய் புட்டிங்க. அவன் எந்த நாயாக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுக்கணும். பார்த்தீங்களா, 100 கால் பண்ணால் கட் பண்ணி வர்றானுங்க. எல்லாம் சொல்லி வச்சுருக்கானுங்க. அருள்குமாரன் டேய், நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றணும் தெரிஞ்சு மாணிக்கு எல்லா நாய்களையும் எனக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒன்று என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழும் மாரியம்மன் நேரில் வரணும், என் கூட குடும்பம் நடத்த வரணும். இல்லையா ஒன்றியத்துலேருந்து எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ எத்தனாயிரம் குடும்பம் என் குடும்பத்தை மிரட்டி வச்சுருக்கேன், அத்தனாயிரம் குடும்பம் பிரிஞ்சு வாழணும். சரியா? நான் விட போகிறதுக்கு கிடையாது, விட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது. சரியா? நீ என் மேலே 1008 பொய் கேஸை போட்டு நீ என்னை உள்ளே தள்ளணும்னு நினச்சாலும் அடுத்த நிமிஷமே நான் வெளியே வந்து குடும்பத்து வம்சத்தையே அழிச்சு போடுவேன். எனக்கு தேவை நியாயம். ஓகே, சரியான நடவடிக்கை இருக்கணும். என் முன்னாடி மாரியம்மாவும் தமிழ் என்னை தேடி வரணும். பேபி, சுஜாதா, சுபாஷன், இன்ஸ்பெக்டர் எந்தெந்த லாய் சம்மந்தப்பட்டிருக்க அத்தனை லாய்களை பேசி வச்சு என் வாழ்க்கை கெடுத்தா அத்தனை அவங்களோட பொண்ணுங்க வாழ்க்கையை சேர்த்து தாலி அறுத்து வாழ வெட்டி வாழும். ஓகேவா? இதுதான் என்னுடைய புகார். கோர்ட்டை வரைக்கும் பேசி வச்சு எல்லா பக்கம் பேசி வச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எந்த மயிறு டேஷனையும் நீ நடக்கக்கூடாது. எவ்வளோ நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. அத்தையும் மீறி வாழ்ந்தாலும் எல்லாம் செத்து சுடுகாட்டுக்கு தான் போகணும். ஒன்றும் நடவடிக்கை எடு. ஓகேவா? நான் விட மாட்டேன்னு தெரியும். புண்டை மட்டும் வனிதாவும் தமிழையும் நேரில் வர சொல்லு. பெரியசாமி மறைமுகம் எல்லா தேவையான மேலேயும் நடவடிக்கை எடு.